இன்னைக்கு சிறுவீட்டு பொங்கல். நாங்கள் பாலில் பொங்கின பிறகு பொங்கல் வச்சு ஆற்றுக்கு போய் இந்த சாணத்தை கரைச்சி அடுத்து பொங்கலையும் ஆற்றுக்கு வணங்கிடுவோம். மார்கழி மாதம் கோலம் போட்டு பூசணி பூ வச்சிருவோம். அடுத்து சாமி கும்பிட்டு இன்னைக்கு பொங்கல் விட்டுறோம். இன்னைக்கு சிறுவீட்டு பொங்கல், அதாவது பொங்கல் கொண்டாடின அடுத்த தைப்பூசத்துக்குள்ளாக நம்ம கொண்டாடுறது தான் இந்த சிறுவீட்டு பொங்கல். இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அந்த சிறுவீட்டு பொங்கலை தென் தமிழகத்தில் எல்லாருமே இப்போ வைக்கிறாங்க. அந்த காலத்தில் சங்க காலத்தில் எல்லார் வீட்லேயும் இந்த வச்சாங்க. காரணம் என்னன்னா, ஒரு பெண் தான் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமே. களை எடுப்பதுலேருந்து விதை நடுறதுலேருந்து அறுப்பறுத்து நமக்கு உணவு சமைச்சு கொடுக்கறது வர விவசாயத்தில் முக்கியமானது பெண் தான். அந்த பெண்ணுக்கு விவசாயத்தோட அருமையும் அதோட பெருமையும் அவள் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடுதான் சிறுவீட்டு பொங்கல். நம்ம குழந்தைகளை என்ன செய்வோம்னா, மார்கழி மாதமே காலையிலே எழுந்து வச்சு சாணத்தில் பூசணி பூ வைத்து கும்பிட சொல்லுவோம். அந்த பூசணி பூவை காய வச்சு இந்த பொங்கல் முடிந்து தைப்பூசத்துக்கு முன்னாக வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில பால் பொங்க வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் சோறு பொங்கி கரும்பு பொங்கல் அந்த காய வச்ச பூசணி பூ எல்லாத்தையும் தாமிரபரணிக்கு எடுத்துட்டு போய் அல்லது நதிக்கு எடுத்துட்டு போய் அந்த நதியில கரைச்சி விட்டுட்டு அந்த நதியை வணங்கி அந்த பொங்கல் அந்த கரும்பு எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு வரும்போது பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி மங்களமா வீட்டுக்கு வருவாங்க. இது என்னன்னா, இந்த விவசாயத்துக்கு ஆதாரமா இருக்கிற நதியை வணங்குறதும், அதை போல இந்த பெண்கள் இந்த விவசாயத்தின் அருமையை தெரிஞ்சுக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் தான் இந்த சமுதாயத்துக்கே மங்களம் ஐஸ்வர்யம் எல்லாமே அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த சிறுவீட்டு பொங்கல். இன்னைக்கு ரொம்ப சொற்பமானவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயத்துக்கும் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கும் விவசாயம் ரொம்ப ஆதாரமா இருப்பதனால இந்த பொங்கலை மீட்டெடுக்கணும். சங்க இலக்கியத்திலேருந்தே இருந்த பொங்கல் மறைஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் இதை பார்க்குற போது இனிமேல் சிறுவீட்டு பொங்கல் கொண்டாடணும். சந்தோஷமா நம்ம வீட்டு பெண்கள் பாரம்பரியமா வாழையடி வாழையாக பூசணி பூ எப்படி படர்ந்து பூசணி பூ தருகிறதோ அதே போல நம்ம வீட்டு பெண்கள் அடுத்த வீட்டுக்கும் சென்று குளம் விளங்க, இந்த தமிழ் சமுதாயம் ஓங்க, இந்த விவசாயம் ஓங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.